சென்னை நங்கநல்லூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள தபால் பெட்டியில் கட்டுக்கட்டாக கண்டெடுக்கப்பட்ட பாஸ்போர்ட்களின் முகவரிதாரர்கள் விசாரணைக்கு ஆஜராக கோரி போலீசார் கடிதம் எழுதியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கசாலியிடம் தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கசாலி, சொல்லுங்க, பாஸ்போர்ட்டுகள் கைப்பற்றப்பட்டது குறித்து சொல்லுங்க. இதுவரைக்கும் எத்தனை பாஸ்போர்ட்டுகள் அந்த தபால் பெட்டியிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு? சென்னை அடுத்த நங்கநல்லூர் மார்க்கெட் பகுதியில் 48வது தெரு இருக்கு. அந்த 48 நங்கநல்லூர் தபால் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்க தபால் அலுவலகத்துக்கு கீழே ஒரு தபால் பெட்டி இருக்கு. கடந்த 2ஆம் தேதி மாலை தபால்களை ஊழியர்கள் எடுக்கும்போது அங்க ஒரு 23 பாஸ்போர்ட்டுகள் கட்டுக்கட்டா இருந்தது. உடனே அந்த ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து தபால் அதிகாரிகளுக்கு தந்தாங்க. தபால் துறை அதிகாரிகள் அதை ஆய்வு பண்ணி பலநாள் போலீஸ்ல ஒப்படைத்தாங்க. அதே போல கடந்த 6ஆம் தேதி 13 பாஸ்போர்ட்கள் கிடைக்கப்பட்டன. மேலும் 8ஆம் தேதி 15 பாஸ்போர்ட்ல கிடைக்கப்பட்ட மொத்தம் 51 பாஸ்போர்ட்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 51 பாஸ்போர்ட்லயும் பவர்நாங்கல் போலீசார் விசாரணை நடத்தினதுல 3 பேர் மடிப்பாக்கம் மற்றும் உள்ளகரத்தை சேர்ந்தவங்க 3 பேர் விசாரணை பண்ணதுல அவங்க 3 பேரும் நாங்க சைனால இருந்து சென்னைக்கு வந்தபோது விமானத்தை தொலைக்கப்பட்டதாகவும் இது போலீஸ்ல புகார் செஞ்சு நாங்க புதிய பாஸ்போர்ட் வாங்கிட்டதாக கூறினாங்க. மீதி 48 பேர் திருவனந்தபுரம், கொல்கத்தா, மதுரை, ஹைதராபாத், திருச்சி, திருவனந்தபுரம் போன்ற பகுதியில் இருப்பதனால இவங்களெல்லாம் நேரடியாக விசாரிக்க முடியாதுன்றதால பவர்நாங்கல் போலீசார் 48 பேருக்கும் கடிதம் மூலமா அவங்களை விசாரணைக்கு ஆஜராக சொல்லி கடிதம் இன்னைக்கு எழுதியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வார காலத்துக்குள்ள அவங்க விசாரணைக்கு முழுமையா ஒத்துழைக்கணும்னு சொல்லி அந்த கடிதத்துல போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. மேடம் கசாலி, மொத்தமாக கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த 51 பாஸ்போர்ட்கள்ல 3 பேர் அந்த உரிமைதாரர்கள் என்னன்னு சொல்லிட்டாங்க. மீதி 48 பேருடைய முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரணும், விசாரணை நடத்திட்டு வராங்கன்னு சொல்றீங்க. இந்த 48 பாஸ்போர்ட்கள்ல எவ்வளவு பாஸ்போர்ட்கள் காலாவதியானது, இல்ல இன்னும் அதுக்கான எக்ஸ்பைரி ஆகல அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தகவல்கள் என்ன இருக்கிறதா கசாலி? இந்த 48 பாஸ்போர்ட்ல காலாவதி ஆகுனது எதுவுமே சொல்ல முடியாது மேடம். எல்லாமே ஒரு முறை இருமுறை பயன்படுத்தப்பட்ட பாஸ்போர்ட் தான். ஏன்னா பாஸ்போர்ட்ல 10 ஆண்டுகளுக்கு நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். இந்த இதுல இப்ப 48 பாஸ்போர்ட்ல குறைஞ்சபட்சம் எல்லாமே 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில தான் இருக்கு. உனக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு காலாவதி ஆகாம காலாவதியாவது 1 ஆண்டு 2 ஆண்டுகள் இருக்கிறது. அதனால இந்த 1 ஆண்டு 2 ஆண்டுகளும் இதை பயன்படுத்தலாம். இந்த 48 பேர்ல வேற யாராவது இந்த மாதிரி பாஸ்போர்ட் தொலைஞ்சி புது பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்களா, இல்ல இதே பாஸ்போர்ட் தொலைஞ்சது அவங்களுக்கு சரியான புகார் கொடுத்து மாற்று பாஸ்போர்ட் வாங்க முடியாம தெரியாம இருக்காங்களா என்னன்னு போலீசாருக்கு விவரங்கள் தெரியல. அதனாலதான் அவங்களை விசாரணைக்கு வர சொல்லி கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அவங்க விசாரணைக்கு ஆஜரான பிறகுதான் மற்ற விவரங்களை தெரிய வரும். அதுல புது பாஸ்போர்ட் வாங்கியிருந்தாங்கன்னா காலாவதி ஆகிதான் அந்த பாஸ்போர்ட்ல சென்னை பாஸ்போர்ட் தலைமை அலுவலகத்துல ஒப்படைக்கப்படும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க.